என் நண்பா, ஒரு கேள்வி. இந்த உலகத்துல பணம் யார தேடி போகுது? நல்லவனையா, உழைப்பவனையா, நியாயமானவனையா? இல்ல நண்பா, பணம் தேடி போறது ஒரே ஒருத்தனைதான். பணத்தை புரிஞ்சவன. நீ சுத்தி பாரு. காலையிலிருந்து இரவு வரைக்கும் உயிரை கொடுத்து உழைக்கிறாங்க. வெயில்ல, மழையில, வலியில, அவமானத்துல. ஆனா வாழ்க்கை அதே இடத்துலதான். அதே நேரத்துல குறைவா வேலை செய்யற மாதிரி தெரிஞ்சு அமைதியா சிரிச்சிட்டே பணம் சேர்க்கிறவனும் இருக்கான். இது அதிர்ஷ்டமா? இது கடவுளோட விளையாட்டா? இல்ல நண்பா, இது பணத்தை பற்றிய சிந்தனை. இந்த உலகத்துல பணம் குறைவு இல்ல, பணத்தை கையாள தெரிஞ்ச மனசுதான் குறைவு. நீ நினைக்கிற நான் உழைக்கிறேன் ஆனா முன்னேறல என்ற எண்ணமே உன்னை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கு. ஏன்னா உழைப்பு மட்டும் போதும்னு நம்ப வச்சுட்டாங்க. ஒரு உண்மைய சொல்றேன், கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மை. இந்த உலகத்துல கழுதையும் உழைக்குது. கனமான சுமைய இரவும் பகலும் ஓய்வே இல்லாம சுமக்குது. ஆனா அந்த கழுதை ஒருபோதும் முதலாளி ஆகாது. ஏன்? ஏன்னா அது என்ன சுமக்குது, ஏன் சுமக்குது, எங்க போகுது, எப்ப நிறுத்தணும், எதுவும் யோசிக்காது. அதே மாதிரி யோசிக்காம உழைக்கிற மனிதன் வாழ்க்கை முழுக்க உழைப்பாளியாதான் இருப்பான். பணம் உன் வியர்வைய பார்க்காது, பணம் உன் வேலைய பார்க்காது, பணம் உன் வழிய கூட பார்க்காது. பணம் பார்க்கிறது நீ எடுக்கிற முடிவுகளை. ஒரு தவறான முடிவு ஒரு நாள்ல உன்னை ஏழையாக்கும். ஒரு சரியான முடிவு ஒரு வாழ்க்கைய மாற்றும். 2300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் இந்த உண்மைய தெளிவா சொன்னான். அவன் பேரு ஆச்சாரியர் சாணக்கியன். அவன் சொன்ன ஒரு வரி இன்னைக்கும் உலகத்தையே நடுங்க வைக்கும். பணம் உழைப்பை விரும்பாது, அது அறிவை விரும்பும். இந்த வரிய புரிஞ்சவன் அரசனானா, புறக்கணிச்சவன் அதே இடத்துல நின்னான். இந்த வீடியோ ஒரு கதை இல்ல, ஒரு ஊக்கம் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை. நீ இத புரிஞ்சுக்கலனா இன்னும் 10 வருஷம் கழிச்சும் அதே வார்த்தை தான் சொல்வ. நான் முயற்சி பண்ணினேன் ஆனா நடக்கல. ஆனா நீ இத புரிஞ்சுக்கிட்டா பணம் ஓடி வராது, அமைதியா உன்னை பின்தொடரும். இப்ப கவனமா கேள். ஏன்னா இப்போ நீ கேட போறது பணம் எப்படி சம்பாதிக்குதே இல்ல, பணம் யாருக்கு அடிமையா இருக்க முடிவெடுக்குது, அந்த ரகசியம். இங்கதான் உன் பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் பிரியும். இப்போ இந்த காணொளிய ஆரம்பிக்கலாம். சாணக்கியர் விதி எண் 1. இதுதான் பணத்துக்கும் வறுமைக்கும் நடுவுல இருக்கிற முதலாவது கோடு. கவனமா கேள். பணம் உழைப்ப பார்த்து வராது, பணம் யோசனைய பார்த்து தான் வரும். இந்த உலகத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் சரியா யோசிச்சேன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி. அதுதான் வித்தியாசம். ஒரு நாள் முழுக்க 12 மணி நேரம் 18 மணி நேரம் உழைக்கலாம். ஆனா அந்த உழைப்புக்கு திசை இல்லைன்னா அது பணமாகாது. அது சோர்வாகும், வலியாகும், கடைசியில வெறுப்பாகும். பணம் வரணும்னா உன் உடம்பு மட்டும் வேலை செய்யக்கூடாது, உன் மூளை வேலை செய்யணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு தெருவுல 2 பேர் டீ கடை வைக்கிறாங்க. முதல் ஆள் காலை 5 மணிக்கு திறக்கிறான், இரவு 11 மணிக்கு மூடுறான். ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டான். இரண்டாவது ஆள் காலை 8 மணிக்கு தான் வர்றான், மாலை 8 மணிக்கு மூடுறான். அவன் அப்பயே அமைதியா உட்காருவான். ஆனா 10 வருஷம் கழிச்சு பார்த்தா யார் முன்னேறி இருப்பான் தெரியுமா? ரெண்டாவது ஆள். ஏன்? முதல் ஆள் டீ ஊத்துனான், ரெண்டாவது ஆள் மனிதர்களை படிச்சான். யாரு வராங்க, எந்த நேரத்துல வராங்க, எதை விரும்புறாங்க, எவ்வளவு செலவழிக்கிறாங்க அவன் கவனிச்சான். அதனால ஒரு டீ கடை 3 கடையானது, 3 கடை ஒரு ஹோட்டல் ஆனது. இப்ப சொல்லு, யார் அதிகம் உழைத்தான்? இருவரும் உழைத்தாங்க. ஆனா ஒருவன் கைகளால, மற்றவன் மூளையால. இதுதான் வித்தியாசம். உழைப்பை குறைக்க சொல்றதில்ல, உழைப்பை உயர்த்த சொல்றேன். எப்படி? யோசனையோட உழை. நீ செய்யற வேலைக்கு இந்த கேள்விய கேள். இந்த வேலை என்ன பணக்காரனாக்குமா, இல்ல என்ன சோற வைக்குமா? இந்த முடிவு என் பணத்தை பெருக்குமா, இல்ல என் நேரத்தை சாப்பிடுமா? பணம் வராததுக்கு நீ சோம்பேறி இல்ல, நீ தவறான இடத்துல அதிக எனர்ஜி செலவு பண்ற. கிணத்துல நீர் இல்லைன்னா எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் தண்ணீர் வராது. அதே மாதிரி பணமே இல்லாத வழியில உழைச்சிட்டே இருந்தா வாழ்க்கை மாறாது. பணம் இருக்கும் இடத்த முதல்ல கண்டுபிடி. அதுக்குதான் அறிவு தேர. யார் பணம் செலவழிக்கிறாங்க, எதுக்கு செலவழிக்கிறாங்க, எங்க செலவழிக்கிறாங்க, இத புரிஞ்சவன் பணத்தை தேட மாட்டான், பணம் அவனை தேடும். பணம் உன் வியர்வைக்கு மதிப்பு தராது, பணம் உன் முடிவுக்கு மதிப்பு தரும். நீ எவ்வளவு வேலை செய்யற என்பதை பணம் கேட்காது, நீ எவ்வளவு புத்திசாலித்தனமா வேலை செய்யற என்பதை தான் பார்க்கும். அதனாலதான் 1 வருஷம் உயிரை கொடுத்து உழைத்தும் சிலர் அதே இடத்துல, மற்றவங்க ஒரே ஒரு சரியான முடிவால வாழ்க்கையை திருப்பிக்கிறாங்க. இது அதிர்ஷ்டம் இல்ல, இது ரகசியம் இல்ல, இது பணத்தின் முதல் விதி. உன் கைகள் வேலை செய்யட்டும், ஆனா உன் மூளை அடிமையா மாறவிடாத. ஏன்னா மூளை அரசனா இருந்தா பணம் அடிமையா வரும். சாணக்கியர் விதி எண் 2. இந்த விதிய புரியாதவன் பணம் வந்தாலும் அத கையில வச்சிருக்க மாட்டான். கவனமா கேள். பணம் சம்பாதிப்பது கஷ்டம், ஆனா பணம் வந்த பிறகு அதை காப்பாத்துறது அதை விட கஷ்டம்.
இந்த உலகத்துல பலர் ஏழையா பிறக்கல, பலர் பணத்தை தாங்க முடியாம மீண்டும் ஏழையா மாறுறாங்க. ஏன்? பணத்துக்கு அவர்களை கட்டுப்படுத்த தெரியல. ஒரு உண்மைய சொல்றேன், பணமோ எதிரி இல்ல, பணமோ நண்பனும் இல்ல. பணம் ஒரு சோதனை. அந்த சோதனையில பலர் தோற்றுறாங்க. பணம் கைக்கு வந்த உடனே மனசு கத்த ஆரம்பிக்கும். இப்போ வாங்கலாம், இதுக்குதான் ஆசைப்பட்டேன், நாளைக்கு பாத்துக்கலாம். இங்கதான் விழும். பணம் வரும்போது நீ பெரியவனா மாறணும், சிறுவனா ஆகக்கூடாது. ஒரு சிறிய கதை சொல்றேன். ஒரு ஆள் நாளைக்கு சம்பளம் வரும்னு தெரிஞ்சதும் இன்னைக்கே செலவு பண்ண ஆரம்பிப்பான். மற்றவன் சம்பளம் வந்த பிறகும் முதல்ல உட்கார்ந்து யோசிப்பான். 10 வருஷம் கழிச்சு யார் நிம்மதியா இருப்பான்? இரண்டாவது ஆள். ஏன்? அவன் பணத்தை கட்டுப்படுத்தல, அவன் தன்னை கட்டுப்படுத்தினான். இதுதான், பணம் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நீதான் பணத்தை கட்டுப்படுத்தணும். ஆசை எல்லாருக்கும் இருக்கு, ஆனா ஆசைக்கு அடிமையானவன் பணத்துக்கு அடிமையாவான். நீ இப்போ பணம் வந்ததும் உடனே செலவு பண்றேன்னா பணம் உன்னை ஓட்டுது, நீ பணத்தை ஓட்டல. திருமகள் பெரிய வீட்டை தேடல, அவள் ஒழுங்க தேடுறான். பணம் அழகான இடத்துல தங்காது, பணம் ஒழுங்கான இடத்துல தான் தங்கும். ஒரு வீட்டை நினைச்சு பார், வெளியில ரொம்ப அழகு, ஆனா உள்ள அலமாரி, குப்பை, குழப்பம். அந்த வீட்ல நீ தங்குவியா? அதே மாதிரி குழப்பமான மனசுல பணம் தங்காது. தன்னடக்கம் இல்லாம பணம் வந்தா அது ஆசையா மாறும், அப்புறம் சாபமா மாறும். பலர் பணத்தை இழந்ததால அழல, அவர்கள் தங்களையே இழந்ததால அழுறாங்க. ஏன்னா பணம் போன பிறகும் பழைய பழக்கங்கள் மாறல, அதனாலதான் மீண்டும் அதே இடத்துலதான். நீ பணக்காரனா ஆகணும்னா முதல்ல உன்னை பணக்காரனுக்கு தயார் பண்ணிக்கோ. பணக்கார மனசு அவசரமா முடிவெடுக்காது, அது அமைதியா யோசிக்கும். ஒரு கேள்வி ஒவ்வொரு செலவுக்கும் முன்னாடி கீழ், இது என்ன உயர்த்துமா இல்ல என்ன சுருக்குமா? இந்த ஒரு கேள்வி உன் வாழ்க்கைய மெதுவா மாற்ற ஆரம்பிக்கும். பணம் எப்படி வரணும்னு சொல்லல, பணம் வந்த பிறகு நீ எப்படி மாறணும்னு சொல்றது. பணம் பலவீனமானவர்களை சோதிக்க வரும், வலிமையானவர்களிடமே தங்கும். அந்த வலிமை உடம்புல இல்ல, அது தன்னடக்கத்துல இருக்கு. நீ பணத்தை ஆழ ஆரம்பிச்சா பணம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். சாணக்கியர் விதி எண் 3. இந்த விதிய புரியாதவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எப்போதும் பணம் எங்க போச்சுன்னு தான் கேட்பான். கவனமா கேள். பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனா பணத்தை வச்சிருக்க தெரிஞ்சது அதை விட பெரிய அறிவு. இந்த உலகத்துல பலர் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா நல்லா வாழல. ஏன்? பணம் வருது, ஆனா பணம் நிக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன உண்மை, பணம் நண்பன் கிடையாது, அடிமையும் கிடையாது. பணம் ஒரு நெருப்பு. அடுப்புல இருந்தா சோறு வேகும், வீட்ல பரவினா வீடு எரியும். பணம் கூட அப்படிதான். கட்டுப்பாடு இருந்தா வாழ்க்கை ஒளிரும், கட்டுப்பாடு இல்லைன்னா வாழ்க்கை சாம்பல். பலர் ஒரே தவறுதான் பண்றாங்க, சம்பாதிச்சதெல்லாம் செலவழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல நண்பா, சம்பாதிச்சதெல்லாம் செலவழிக்கிறவன் பணத்தோட அடிமை. செலவழிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறவன் தான் பணத்தோட எஜமானன். ஒவ்வொரு செலவுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இந்த செலவு என்ன வளரும் பக்கம் கூட்டுமா இல்ல அழியும் பக்கம் தள்ளுமா? இந்த ஒரு கேள்வி உன்னை 90% மனிதர்கள்ல இருந்து பிரிச்சிடும். ஆடம்பரம் பணம் காட்டும், ஒழுங்கு பணம் கூட்டும். நீ இன்னைக்கு யாருக்காக செலவு பண்ற என்பதை விட எதற்காக செலவு பண்ற என்பதே முக்கியம். பலர் வியர்வைய ஒரே நாள்ல குப்பையில போடுறாங்க, பணம் போனதுக்காக இல்ல, அதுக்கு அர்த்தம் இல்லாம போனதுக்காக. பணம் கஷ்டப்பட்டு வருது, ஆனா அவசரமா போகுது, ஏன்னா அதுக்கு ஒரு திட்டம் இல்ல. திட்டமில்லாத செலவு கசி உள்ள குடம், எவ்வளவு ஊத்துனாலும் நிறையாது. பணம் எப்படி சம்பாதிக்கணும் என்று சொல்லல, நீ சம்பாதிச்ச பணத்தை நீ மதிக்கணும்னு சொல்றது. பணத்தை மதிக்காதவன் பணத்தால மதிக்கப்பட மாட்டான், இதுதான் உண்மை. சாணக்கியர் விதி எண் 4. இந்த விதிய புரியாதவன் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பான், ஆனா ஒருபோதும் அதை பிடிக்க மாட்டான். கவனமா கேள். பணம் செல்வம் இல்ல, நேரம்தான் செல்வம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரே அளவுல கிடைக்கிற ஒரே ஒரு சொத்து இருக்கு, அது 24 மணி நேரம். பணக்காரனுக்கும் அதே, ஏழைக்கும் அதே, அரசனுக்கும் அதே. வித்தியாசம் அவர்களோட பயன்பாட்டுல தான். நீ தங்கத்தை இழந்தா மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனா 1 மணி நேரத்தை இழந்தா இந்த உலகத்துல யாராலும் வாங்க முடியாது. பலர் நேரத்தை இப்படி கொள்றாங்க, வீண் யோசனை, புலம்பல், தவறான நட்பு, அர்த்தமில்லா பொழுதுபோக்கு. அப்புறம் சொல்வாங்க, என் வாழ்க்கை சரியில்லை. உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை சரிதான், நீ நேரத்தை சரி பண்ணல. நேரம் ஒரு காட்டு விலங்கு மாதிரி, அது நின்று காத்திருக்காது, திரும்பி பார்க்காது. பிடிக்க தெரிஞ்சவனுக்கு அடிமையாகும், தயங்குனவனுக்கு கண்ணுக்கு முன்னாடியே நழுவி போயிடும். ஒரு பணக்காரன் நாளை 3 பகுதியாக பிரிப்பான். காலையில் யோசனை, பகல்ல செயல், மாலையில் மதிப்பீடு. இதுதான் ஏழையையும் அரசனையும் பிரிக்கிற கோடு.
நீ இன்னைக்கு உன் நேரத்தை எதுக்கு செலவு பண்றேன்னு பாரு, அதுவே நாளைக்கு நீ யாரா இருப்பேன்னு சொல்லிடும். நேரத்தை வீணாக்குறது தங்க நாணயங்களை கடல்ல வீசுற மாதிரி. வித்தியாசம் என்ன? தங்கம் மீண்டும் கிடைக்கலாம், நேரம் ஒருபோதும் கிடைக்காது. பணத்தை பற்றி அல்ல, நேரத்தை பற்றி. நேரம் உன் அடிமைனா பணம் உன்னை பின்தொடரும். ஆனா நேரத்துக்கு நீ அடிமைனா வாழ்க்கை முழுக்க பற்றாக்குறைதான். இத புரிஞ்சுகிட்ட நாள்ல இருந்து உன் வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். சாணக்கியர் விதி எண் 5. இந்த விதிய புரியாதவன் பணத்தை தேடி ஓடுவான், புரிஞ்சவன் பணத்தை வேலை செய்ய வைப்பான். கவனமா கேள், இந்த உலகத்துல உண்மையிலேயே அழியாத ஒரே செல்வம் இருக்கு, அது அறிவு. தங்கம் கரையும், வெள்ளி அழியும், பெரிய கட்டடங்கள் கூட ஒரு நாள் சிதறும். ஆனா அறிவு மட்டும் ஒருபோதும் அழியாது. ஏன்னா அறிவு உன்னோடு சேர்ந்து வளரும். பணம் உன் கையில இருந்தா அது உன்னுடையது. ஆனா அறிவு உன் மூளையில இருந்தா அது உன்னை உருவாக்கும். பலர் பணத்தை விஷயங்கள்ல செலவு பண்றாங்க. போன், வண்டி, ஆடம்பரம். அது ஒரு சந்தோஷம் தரும், ஆனா ஒரு திசை தராது. அறிவுல செலவு பண்றவன் திசைய வாங்குறான். ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவன் எவ்வளவு பணம் வச்சிருக்கான் என்பதுல இல்ல, அவன் எப்படி யோசிக்கிறான் என்பதுல தான். ஒரே வாய்ப்பு, ஒரே இடம், ஒரே நேரம். ஒருவன் அதை பார்த்து நடக்க ஆரம்பிப்பான், மற்றவன் அதை பார்த்து அதிர்ஷ்டத்தை கூட சொல்வான். வித்தியாசம் பார்வை. அந்த பார்வை அறிவால தான் வரும். அறிவில்லாத பணம் ஒரு ஆயுதம் குழந்தையின் கையில் இருக்கிறது மாதிரி, அவனையும் மற்றவர்களையும் காயப்படுத்தும். அதனாலதான் பலர் பணம் வந்த பிறகும் வீழ்றாங்க. நீ இன்னைக்கு ஒரு புத்தகம் படிக்கிறியா, ஒரு திறமை கற்கிறியா, ஒரு அனுபவத்திலிருந்து பாடம் எடுக்கிறியா, அதுதான் நாளைக்கு உன் சம்பளம். அறிவு வட்டி கொடுக்கும் ஒரே முதலீடு. தூங்குற நேரத்துல கூட உன் வாழ்க்கைக்காக வேலை செய்யும். பணத்தை சம்பாதிக்க சொல்றதே இல்ல, பணம் உன்னை தேடி வரணும்னா நீ யாரா மாறணும்னு சொல்றது. பணத்தை பொருட்கள்ல தேடாத, உன் மூளையில தேடு, அங்கதான் உன் உண்மையான செல்வம். சாணக்கியர் விதி எண் 6. இந்த விதிய புரியாதவன் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி வாழ்க்கைய முடிச்சிருவான், புரிஞ்சவன் அதிர்ஷ்டத்தை வேலைக்கு வைப்பான். கவனமா கேள், வாய்ப்பு ட்ரம் அடிச்சு வராது, போஸ்டர் ஓட்டிட்டு வராது. அது அமைதியா உன் பக்கத்துல நிக்கும். பலர் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்து போயிருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட மனசு பெரிய விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. வாய்ப்பு பெருசா வராது, சின்னதா தான் வரும். ஆனா அதை பிடிச்சவன் பெரியவனா மாறுவான். ஒரு உண்மை சொல்றேன், வாய்ப்பு தயாரில்லாதவனுக்கு தெரியவே தெரியாது. அதே வாய்ப்பு தயாரானவனுக்கு கத்துற மாதிரி தெரியும். அதனாலதான் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல இருந்தும் ஒருத்தன் மேல போறான், மற்றவன் அதே இடத்துலதான். வாய்ப்பு நாளைக்குன்னு சொல்லி காத்திருக்காது, அது இப்போன்னு தான் சொல்றது. நீ தயங்கினா அது அடுத்தவனை தேடி போயிடும். பலர் முழுமையா தயாராகணும்னு காத்திருப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? முழுமையா தயாரானவன் இந்த உலகத்துல யாரும் இல்ல. வாய்ப்பு உன்னை தயாராக்காது, வாய்ப்புக்குள்ள நீ தள்ளப்பட்டாதான் நீ வளருவ. பயம் வாய்ப்போட காவலன். அதை தாண்டினா வாய்ப்பு உன்னுடையது, தாண்டலனா கதை முடிஞ்சது. ஒரு கேள்விய நீ தினமும் உன்னட்டையே கேள், இன்னைக்கு நான் எந்த வாய்ப்ப. சாணக்கியர் விதி எண் 7. செல்வம் எல்லாரும் விரும்புகிறாங்க, ஆனா எல்லாரும் அதை பாதுகாக்க முடியாது. அது வெளிப்புற எதிரிகளால் அழியாது, உள்ளே இருக்கும் கவனக்குறைவால் அழியும். சரி கேள், ஒரு மனிதன் பெரிய பணத்தை சம்பாதித்தான், ஆனா அத கவனமா வைத்துக் கொள்ளவில்லை. ஒரே இடத்துல எல்லா நாணயங்களும் இருந்தாலும் ஒரே நாளில் அது எதுவும் இல்லையாகிவிட்டது. இதுதான் உண்மை. செல்வம் வலிமையானவர்களை சோதிக்கும், ஆனா புத்திசாலிகளை மட்டும் மதிக்கும். நீ செல்வத்தின் அடையாளம்தானா அல்ல ஒரு தற்காலிக விருந்தினா? இங்கேதான் வாழ்க்கையின் வித்தியாசம். பணம்தான் உன்னோடு இருப்பதல்ல, அது உன்னை கட்டுப்படுத்தும். உன் நடத்தை இல்லையெனில் செல்வம் ஒரு சாபமாக மாறும். அதை தடுப்பதெப்படி? தனிப்பட்ட திட்டம், பாதுகாப்பு. செல்வம் ஒரே வழியிலே வரும்போது அதை விட்டுவிடாமல் பிரித்து வைக்க, பரப்ப, கணக்கிட்டு ஆபத்தை குறைக்க வேண்டும். நீ செய்யாதாயென்றால் அது செல்வத்தை இழக்கச் செய்வாய். பணம் உன் கையில் இருக்கும்போது அது உனக்கு நண்பன் அல்ல, ஒரு அடிமை. அதை கட்டுப்பாட்டில் வைத்தால் ஒளி தரும், இல்லையெனில் அதே நெருப்பு உன் வாழ்க்கையையே சாம்பலாக்கும். இந்த விதி செல்வத்தை காக்கும் ஒரே வழி. அதனை புறக்கணித்தால் நீ நாளும் அதே இடத்தில் சிக்கியிருப்பாய். செய்து பார் நண்பா, உன் செல்வத்தை நீ யார், எங்கே, எப்படி பாதுகாப்பாய் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். பணம் ஒரு சின்ன இலக்கு இல்லை, அது உன் வாழ்க்கை எடுத்த முடிவுகளின் பிரதிபலிப்பு. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் ஊக்க வார்த்தைகள் இல்லை, இவை வாழ்க்கை விதிகள்.
புரிந்து கொண்டவன் உயர்வான், புறக்கணித்தவன் அதே இடத்திலேயே சுத்திக் கொண்டே இருப்பான். நண்பா, உழைப்பு தவறல்ல. ஆனால் திசையில்லாத உழைப்புதான் மனிதனை மெதுவாக சோர்வடையச் செய்கிறது. நீ ஓடுற, ஆனா எங்கேன்னு தெரியலனா அந்த ஓட்டம் உன்னை எங்கேயும் கொண்டு போகாது. செல்வம் குரல் கொடுத்து வராது. அது மௌனமாக தகுதியானவனை அமைதியாக பின்தொடரும். நேரத்தை மதிக்காதவனை பணம் மதிக்காது. அறிவை வளர்க்காதவனிடம் செல்வம் நிலைக்காது. தன்னடக்கம் இல்லாதவனுக்கு பணம் ஒரு வரமாக இல்லை, ஒரு சாபமாக மாறும். நீ ஏழையா பணக்காரனா என்பதை உன் வங்கிக் கணக்கு தீர்மானிக்கவில்லை, உன் சிந்தனை முறைதான் தீர்மானிக்கிறது. சிந்தனை மாறாதவரை நிலைமை மாறாது. இப்போ நீ 2 வழிகளில் ஒரு வழியை தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று, நாளையை பார்த்து பயந்து இன்றைய நேரத்தை வீணாக்குவது. இன்னொன்று, இன்றைய நேரத்தை அடக்கி ஆளி நாளை உன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது. பணம் உன்னை கட்டுப்படுத்துமா இல்ல நீ பணத்தை கட்டுப்படுத்துவாயா என்பது இனி விதி அல்ல, அது உன் முடிவு. நண்பா, வாழ்க்கை யாருக்கும் 2வது முறையாக அதே பாடத்தை அழகாக சொல்லித் தராது. ஒரு முறை கவனிக்கவில்லை என்றால் அதே பாடம் வழியோட திரும்ப வரும். இது முடிவில்லை, இது ஒரு தொடக்கம். உன் மனதை கட்டுப்படுத்து, உன் அறிவை கூர்மையாக்கு, உன் நேரத்தை அரசனாக்கு. அப்புறம் பார், பணம் உன்னை தேடி வராது, அது உன்னை பின்தொடர ஆரம்பிக்கும். இப்ப கேள்வி ஒண்ணுதான் நண்பா, நீ இந்த வீடியோவை ஒரு கதையா கடந்து போக போறியா இல்ல உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்பு முனையாக மாற்றப் போறியா? முடிவு உன்னுடையது. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு, நீ மட்டும் நின்னுக்காத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.